சுவாமி சோமராஜ் காசிநாதனா 29/5/92 5 PM பினேங் ராஜ் காசி விஸ்வநாதன். ஓகே சார், ரியலி வெரி worst situation like middle of road, நடு ரோட்டில் இருக்க மாதிரி இருக்கா? இஸ் சிச்சுவேஷன் வில் பி ஓகே வெரி டவுன் சீனியர் கன்சல்டேஷன் பிஃபோர். இதுக்கு முன்னுக்கு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னுக்கு பிஃபோர் வந்து கன்சல்டேஷன் பார்த்துருக்கீங்க. போது தான் போடுறேன் சொல்லிட்டு தான் போடுறேன். ஏதோ 7.5 சனியோடைய விரைய சனியோடைய அமைப்புகள் போய்கிட்டு இருக்கு. ராசி லக்னத்தை குரு பார்க்குறாரு, ராசியும் குரு பார்க்குறாரு, லக்னத்தோட குரு இருக்கிறாரு, லக்னாதிபதி திக்பலமாக இருக்காரு. சரி, தசை என்ன சொல்லுது? தசாபுத்தி அமைப்புகளில் சந்திர தசை விரையாதிபதி தசை விரயங்களை பண்ணும், இடமாற்றத்தை பண்ணும். இப்போ சந்திர தசையில் குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சந்திர தசையில் சனி புத்தி சுத்தமாக நல்லா இருக்காதுங்க. சந்திர தசையில் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், கண்டிப்பாக நீங்கள் நன்றாக இல்லை. சனியும் அப்படியே 6ஆம் இடத்த அமைப்புகளை செய்வார். உண்மையிலே ஒருத்தர் ஒரு மாதிரியான அமைப்புகளில் 7.5 சனியில் 6, 8ஆம் அமைப்பு தசாபுத்திகள் வரவே கூடாதுங்க. சந்திர திசையில் நல்ல வேலையாக சரி, இப்போ இந்த ஒரு இடத்துல இது வந்து வேர்ஸாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற அமைப்புகளில். ஏன் சந்திரன் வந்து விரைய அமைப்புகளை பண்ணிகிட்டு இருக்காரு. பாக்கிய விரயங்கள்னு என்னென்னத்தை விரைய பண்ண முடியுமோ அதனை கடுமையாக பண்ணுவார். அடுத்ததாக சந்திர தசையில் சந்திர தசையில் குரு புக்தி, சந்திர தசையில் குரு புக்தி, சந்திர தசையில் ராகு புத்தி முடிஞ்சிருச்சு, சந்திர தசையில் குரு புக்தி நடக்குது. அடுத்து சந்திர தசையில் சனி புத்தி. கடுமையான விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய அமைப்பு பிரதர். இந்த இடத்துல சந்திரனுக்கு 11 சனி இருக்கு, சந்திரனுக்கு 10 சனி இருக்கிறாரு. பெரிய அளவுக்கு எந்த விதமான சுபர் தொடர்பும் இந்த சனிக்கு இருக்கான்னா கண்டிப்பா சனி வந்து சுபத்துவ நிலையில இல்ல. சனி 6ஆம் பாவகத்தினுடைய பலனை செய்வாரு. காலில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மைகளை பண்ணுவாரு. லக்னத்துக்கு ஆகாதவர் அப்படின்றதுனால கொஞ்சம் சரியா இருக்காதுங்க. சந்திர தசை முடிஞ்சு வரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனாலும் லக்னம் பலம் இந்த இடத்துல என்னங்க ஒட்டுமொத்தமா இந்த சந்திர தசை சரியான அமைப்புகளை கொடுக்காதுங்க. அப்ப சந்திர தசையுடைய இறுதி புக்தி சூரிய புத்தி வரைக்கும் இருக்கும். சூரிய புத்தி பிறகு மீண்டு வரக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் சந்திரன் விரயம் பண்ணுவாரு, இடமாற்றம் பண்ணுவாரு, நிறைய அமைப்புகளை மாற்றம் பண்ணுவாரு. 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி கடுமையான சில அமைப்புகளை பண்ணுவாரு. காலெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? கால்கள் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளை சற்று கவனமாக பார்த்துங்க. நோய் வரக்கூடிய அமைப்புகள், கடனில் நீங்களாக மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள், நண்பருக்கு பணம் கொடுத்தேன், அவருக்கு பணம் கொடுத்தேன், இவருக்கு பணம் கொடுத்தேன்ற மாதிரியான விஷயங்களில் சற்று எதுலேயுமே தலையிடாமல் இருக்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயங்க. ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கீங்கன்னா கோச்சார சனியான்னு கேட்பேன். அப்படியே கோச்சார சனியனுடைய அமைப்புகளில் இருக்கிறீங்க. மிகுந்த கவனம் தேவை பிரதர். என்ன அடுத்த கேள்வி எங்கே கேட்டிருக்கீங்க? சோமராஜ் மிடில் ஆஃப் ரோட். ஆமாம், நிறைய அமைப்பு ரொம்ப டவுனாக இருப்பீங்க. மீண்டு வருவீங்களா? சரி, இந்த 7.5 சனி அமைப்பு முடிஞ்சதுங்க. இப்போ வந்து இந்த 7.5 சனியை நம்ம கடந்து மீண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டனால நான் அந்த அமைப்புகளை சொல்கிறேன். சரி, மீண்டு வருவேனா அப்படின்னு கேட்குறீங்க. மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் எங்கே இருக்கும்? புதன் புக்திக்கு பிறகா? புதன் புக்தியில் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கும். புதன் புக்தியில் ஜென்ம சனி, ஆனால் 10ஆம் இடத்தோடு இருக்காரு. தொழில் ஏதாவது இப்போல்லாம் தொழில் விஷயத்தெல்லாம் தயவு செய்து இறங்கிடாதீங்க. புதன் புக்தி கேது புக்தி, புதன் புக்தியா கேது புக்தியிலிருந்து தான் நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். சரி, கேது 11ஆம் இடத்துல இருந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஒரு மாதிரியான கட்டுக்குள்ள 2028 நவம்பர் மாசத்துக்கு பிறகு கொண்டுட்டு வந்து அதுக்கு பிறகு சுக்கிரன் ஒரு தொழிலை கொடுத்து ஒரு மாதிரியான நல்ல தன்மையில செவ்வாய் எல்லாம் நல்ல அமைப்புகள்ல இருக்கும் பிரதர். தயவு செய்து அகலக்கால் வைக்காதீங்க, கிடைக்கிற வேலைக்கு போங்க, இருக்கிற அமைப்புகளை பாருங்க. குடும்பம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். தயவு செய்து சற்று கவனமாக இருங்க, சரிங்களா பிரதர்? உண்மையிலே நல்ல பதில் சொல்ல முடியாத இடத்துல தான் இருக்கேன். யாராவது பரிகாரம் சொல்லி காசு வாங்கினாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் கொடுத்துறாதீங்க. ஒரு அம்மா பேசினாங்க, அந்த அம்மா பேசக்கூடிய வார்த்தைகளை அப்படியே அந்த அளவுக்கான இந்த பரிகார விஷயத்துல நான் ஏமாந்துருக்கேன். இந்த விஷயங்கள் இல்லைன்னு சொல்லும் போது தான் உங்க மேல ஈர்ப்பு வந்து பார்த்தா அப்படியே பலன்கள் இருக்குன்னு சொன்னாங்க, சரிங்களா? சோமராஜ், கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஒரு 3 to 5 வருஷம் சுமாராகவே இருக்கும். கவனமா இருங்க, சரிங்களா?